ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத்தை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இப்போது நான் மைசூரில் இருக்கேன். மைசூர்லேருந்து ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் டுவேர்ட்ஸ் மைசூர் ஜங்ஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் வேகமாக வந்தே பாரத் ட்ரெயினை பிடிக்க போகிறேன். ஸோ எஸ், நம்ம அங்கே போய் நான் வந்தே பாரத் ட்ரெயினை பிடிச்சி ட்ராவல் பண்ண போகிறேன் மைசூர்லேருந்து சென்னை வரைக்கும், சென்னை சென்ட்ரல் வரைக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. 1:05 டிபார்ச்சர் இங்கே. ஸோ ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். ஸோ ஆட்டோவில் வேகமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா டைம் இல்லை, நமக்கு குயிக்காக போய் சேரணும். மைசூர் குட் பாய். இப்போ தான் வந்தேன், உடனே போகிறேன். வெல்கம் டு தி சிட்டி ஆஃப் பேலன்ஸ். மைசூர் ரயில்வே ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் வரேங்கண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் மைசூர் ரயில்வே ஜங்ஷன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன் மைசூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு, ஸ்டேஷனுக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் பாருங்களேன், சூப்பராக ஒரு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். You are under CCTV surveillance. Train number 20608. Mysuru Chennai Central Vande Bharat. 1:05 டிபார்ச்சர். 1ல் போகுது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் கிளம்புது. அதுக்கு மேலே மைசூர் கொச்சூலி எக்ஸ்பிரஸ்ஸு, அது கீழே பசவா எக்ஸ்பிரஸ்ஸு, அது 1:25. நம்ம வண்டி தான் நிற்கிது பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்கண்ணா, நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண போகிறேன். சூப்பர் எக்ஸைட்டட். நமக்கு கோச் நம்பர் C2, நான் C6ல் வந்துட்டேன். அப்படியே போயிட்டுருக்கேன். ஃப்ரெண்டில் நமக்கு இருக்குவீங்க. நேரம் இல்லை, இல்லைட்டா கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷனை. கோச் நம்பர் வந்துச்சு C2. ஃபஸ்ட்டு நான் போய் இன்ஜினை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்ததே கிடையாது. கைஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்தே பாரத். நம்ம பெங்களூர் வழியாக மைசூர்லேருந்து சென்னை போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயினுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். எஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குயிக்காக நான் வேகமாக வந்துட்டேன் மைசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சடனாக அதை புக் பண்ணேன், பிளானே கிடையாது. ஓகே, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறதுனால இதில் புக் பண்ணி நைட்டு போயிடலாம். சென்னையிலேருந்து நம்ம அப்படியே போயிடலாம் பஸ்ஸில் அடிச்சுட்டு. புக் இங்கே பாருங்கள், உத்திஸ்ட்டு. இந்தியன் ரயில்வேஸ் வெல்கம்ஸ் யூ சன் ரயில்வே 226659. கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள். இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, அக்டோபர் 2022 மேனுஃபேக்சரிங் பண்ணது. மொத்தம் 78 சீட்ஸு. ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் பார்ப்போம், வெஸ்டர்ன் ஸ்டைல். ஸோ இதான் பாத்ரூம். எஸ், இது இந்தியன் ஸ்டைல்.
இந்தியன் ஸ்டைலாகவே இருக்குது. வாவ். ஸோ பாருங்களேன், சீட்டு பொசிஷன் பாருங்கள். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 2, மொத்தம் 5. ஒரு ரோவில் 5 பேர் உட்காரலாம். ஸோ நம்மளோட சீட்டுங்க விண்டோ சீட்டு 78. செக். ஓ, நம்ம லாஸ்ட்டுப்பா, இங்கே இருக்கோம். இங்கே கொடுத்துருக்காங்க 78. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ கைஸ், இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1 ஆகிடுச்சு. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மைசூர்லேருந்து லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்களேன், ஃபுட் ரெஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க லன்ச்சு சாப்பிட்றதுக்கு. அட்ஜஸ்டபிள் ஒரு ட்ரே இருக்குது, திங்ஸ் தான் வச்சுக்கலாம். ஏசி சூப்பராக இருக்குது, ஜில்னஸ் நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்லைனுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெக்லைன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போதும், சாஞ்சிக்கலாம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 1. இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. ரயில் எண் 20608 மைசூர் சந்திப்பு எம்ஜிஆர் சென்னை சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸுக்கு வரவேற்கிறோம். ஸோ ஏறும்போதே ஃபஸ்ட் எய்டு கிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி ஏரியா. ஸோ நீங்கள் ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு ஷார்ப்பாக 1 மணி 5 நிமிஷத்தில். சியூ மைசூர் ஜங்ஷன். ஸோ நமக்கு வாட்டர் பாட்டில் வந்துருச்சு. இந்த ட்ரெயினோட ஃபேர் பார்த்தீங்கன்னா 1270, 1270 ரூபா. பட் நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால, லஞ்ச் ஆர்டர் பண்ணால 1427, அதாவது 1427 ரூபா 50 பைசா வருது மொத்தத்தில், டேக்ஸி எல்லாம் சேர்த்து. ஸ்ரீரங்கப்பட்டணம் ஸ்டேஷன். ஸ்ரீரங்கப்பட்டணம் சொல்லும்போது நம்ம ஊரில் இப்படி டெல்டா ஏரியா, தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அந்த மாதிரி கர்நாடகாவில் இந்த பெல்ட் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்பீடு 99 காமிக்குது. எவ்வளோ சீட்டு காலியாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் மொத்தமே இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் 1, 2, 3, 5, 7, 8, 10 பேர் தாங்க இருக்கோம். அவ்வளோ சீட்டு எம்டி, காலி. ஒருவேளை பெங்களூரில் ஏறினா ஏறுவாங்க நினைக்கிறேன். பெங்களூர் விட்டினா அப்புறம் இறங்கத்தான் செய்யும். இந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் ஆப்பில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். 102, 102 அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30. இப்போ மாண்டியாவுக்கு முன்னாடியே போயிட்டுருக்கோம். இன்னும் நமக்கு பெங்களூருக்கு 99 கிலோமீட்டர் இருக்குது. கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணுறதுக்கு 50 ஷெட்யூல் அரைவல். கேஎஸ்ஆர் பெங்களூர் அங்கே 5 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ 2:55 டிபார்ச்சர். கரும்பை பாருங்கள், சாஞ்சி கிடக்கு. மேலே போகிறலாம் எக்ஸ்பிரஸ் வே, பெங்களூர் மைசூர் 6 வழிச்சாலை. மாண்டியா ஸ்டேஷன். கூட்ஸ் ட்ரெயின் நிற்கிது.
பார்த்தேன் டிக்கெட் புக் பண்ணும்போது. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். திஸ் இஸ் வாட் வந்தே பாரத் ட்ரெயின் பாக்கெட் டேட்டட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். மைசூர் ரைஸ் இது பார்த்தீங்கன்னா சாம்பார் நினைக்கிறேன். எஸ் சாம்பார். திஸ் ஒன் வாட் பன்னீர் பட்டர் சப்பாத்தி. ஓகே, ஒரு கூட்டு காலிஃப்ளவர் காரட் கூட்டு. இது ஒரு கர்டு. மீல்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. ஃபைனலாக வந்து ஒரு ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப நேரம் முன்னாடி வச்சு போயிட்டாப்புல, அதனால் அந்த இதில் கட்டியாக இல்லை, லைட்டாக லிக்விட் ஆகிடுச்சு. The opening closing of the automatic door. Keep distance. Don't lean against the automatic door. இது ஆட்டோமேட்டிக் டோர்னால நம்ம கை வைக்க வேண்டாம், அதுமாதிரி சாயவே வேண்டாம், ட்ரை பண்ணவும் வேண்டாம். ஸ்டேஷன் வந்து நிற்கும் போது அவள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இன்னும் 43 கிலோமீட்டர் இருக்குது பெங்களூருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாப் பெங்களூர். ராமநகரம். இட் இஸ் டைம் டு செக் அவர் சார்ஜர். சார்ஜர் தான் செக் பண்ணிடுவோம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டைப் சி இதை உங்களுக்கே படிக்கலாம். பண்ணியாச்சு. செக். எஸ், ரன் ஆகுதுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகுது. ஹங்கேரிக்கு முன்னாடி நிற்கிறோம். ஸ்பீடு படிப்படியாக குறைஞ்சிருச்சு. 28 தான் போயிட்டுருக்கோம். ஸ்க்ரீன் பாருங்கள். ஸோ வெயிலுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து டார்க்காக வேணால் எழுதுக்கலாம். லைட் சிஸ்டம் ஒன் டச் எப்படி இருக்கு இதை பாருங்கள். சூப்பராக அவ்வளோதான், ஒரு டச்சில் எரியுது. KSR பெங்களூர் பெலகாவி எக்ஸ்பிரஸ். மீரஜ் KSR பெங்களூர் பெலகாவி. இன்னொரு 9 கிலோமீட்டர் தான் இருக்குது. பட் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. 48, 44, 45. ஸ்டேஷன் க்ளோஸ் நெருங்க ஸ்பீடும் கம்மியாகிட்டு இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 2:44. ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் KSR பெங்களூரு. ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. ಜಸ್ಟ್ 1 ಕಿಲೋಮೀಟರ್ KSR ಬೆಂಗಳೂರು. ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯಲ್ಲಿ ಪ್ರಯಾಣಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ವಂದನೆಗಳು.
வெல்கம் டு கேஎஸ்ஆர் பெங்களூரு. 2 minutes டிலே ஆகி இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:52, 2:50க்கு வந்திருக்கணும். 2 minutes டிலே. பாருங்கள், இப்போ சொன்னோம் இல்லையா பெங்களூரில் நிறைய ஏறுவாங்கன்ட்டு. இப்போ எல்லா சீட்டும் ஃபுல்லாக நினைக்கிறேன். கூட்டம் கட்டி ஏறுதே. 58க்கு டோர் லாக் ஆகிடுச்சு. இப்போ வண்டி கிளம்ப போகுது. சென்டப் பண்ணுறாங்க. சியூ கேஎஸ்ஆர் பெங்களூரு. 2:59க்கு வண்டி கிளம்பிகிட்ருக்கு. மைசூர் ஜங்ஷன் கேஎஸ்ஆர் பெங்களூரு ஹூப்ளி தார்வாட் எக்ஸ்பிரஸ். இது ஒரு ட்ரெயின் போது பாருங்க, எந்த ட்ரெயின் தெரியல. டீசல் லோகோ. ஸ்பீட் பிக்கப் ஆகுது. இருக்க ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் காண்டோன்மெண்ட். பட் இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காட்பாடி தான். சோலாப்பூர் பெங்களூர் காண்டோன்மெண்ட்டா? பெங்களூரு, சோலாப்பூர் பெங்களூரு. சோலாப்பூர் மும்பை பெங்களூர் எக்ஸ்பிரஸ். பெங்களூர் தாண்டோன்னே நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துருச்சு. இது பாருங்கள், மசாலா டயட் சித்வார் ஸ்பைசி ஸ்பெஷல் ஹல்திராம்ஸ் ப்ராடக்டோடது பியூர் ஃபுட். இது பார்த்தீங்கன்னா ஹல்திராம்ஸோட ட்ரை ஃப்ரூட் ஒரு பீஸ். இது வந்து சமோசா ஒரு பீஸ். டொமேட்டோ சாஸ், ட்ரோபிகனா ஆப்பிள் டிலைட் ஜூஸ் 1. இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 108. காட்பாடிக்கு இன்னும் 215 கிலோமீட்டர் இருக்குது. 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காட்பாடிக்கு. ஸோ நமக்கு மொத்தமே 4 ஸ்டாப் தாங்க. மைசூர் ஜங்ஷன், கேஎஸ்ஆர் பெங்களூரு, காட்பாடி ஜங்ஷன், ஃபைனலாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். இன்னொரு 184 கிலோமீட்டர் இருக்குது காட்பாடிக்கு. இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 93, 94 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. டிக்கெட்லாம் சாப்பிட்டாச்சு. எக்ஸப்ட் டீயை திருப்பி அடிச்சாச்சு. நல்லா இல்லை, இது மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்டிங். ஸோ போகும்போது சாப்பிட போகலான்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு பேண்ட்ரியில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நிறையா திங்ஸ் உள்ளே இருக்குது. இந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. பங்கார் பெட் ஜங்ஷன். டெமோ போயிட்டுருக்கு.
பிரச்சனை ஸ்பீடு குறைஞ்சிட்டே போகுது. இப்போ 44 34 வந்துட்டுருக்கு. டைம் 4:19. இப்போ எங்கே நிற்கிறோம்னா மூலனூர் ஸ்டேஷனுங்கிற இடத்துல நிற்கிறோம். குப்பம் தாண்டி வண்டி மூவாது பாருங்க. இருக்குன்றாலும் தெரியல, சிக்னல் காண்டியா. தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு. தமிழ் பேர்லாம் பார்க்க முடியுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:02 ஆயிடுச்சு. ஆம்பூர் நெருங்கிட்டோம். வண்டியும் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எந்த வண்டி இது? கூட்ஸ் ட்ரெயினா? ஓகே ஓகே. ஸ்பீட் பிக்கப் ஆகுது. சென்னை பெங்களூர் NH பக்கத்தில் போதுவா இருக்கு. ஸ்பீட் 128 போயிட்டுருக்கு. வாஷிங் அந்த பக்கம் கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. தோட்டங்களை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. தென்னந்தோப்புகள் ஆம்பூர் பக்கத்தில் வரிசையை பார்த்துட்டு வர்றேன். போனோமா காட்பாடி ஜங்ஷன் வந்துட்டோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். ஸோ வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. இங்கே பார்த்தாலும் தெரியும் பாருங்கள், வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ காட்பாடிலேருந்து ஆந்திரா போகிற லைன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா கூடூர் ஜங்ஷன் போகிறது காட்பாடிலேருந்து. காட்பாடி ஜங்ஷன் ಶ್ರೀಪುರಂ சொல்ல இங்கே இறங்க வரும். ಶ್ರೀಪುರಂ ಎಲ್ಲ ವಸ್ತುಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಮರೆಯದಿರಿ. ஸோ காட்பாடியில் இறங்குற மக்கள் இறங்கிட்டாங்க. இறங்கி ரிஸ்க் இருக்க வேணாம், தடாரும் மூடிடும். லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. Doors are closing. Yes.
ಪಟ್ಪಡಿ ಬಿಟ್ಟು கிளம்பியாச்சு. ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚುತ್ತಿವೆ. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். ವಂದನೆಗಳು. ಇಂಡಿಯ ರೈಲ್ವೆ டைம் இப்போ 6:15 ஆகுது. இன்னும் ஒரு 93 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ ஸ்பீடை பார்த்தீங்கன்னா 68 போயிட்டுருக்கு. அரக்கோணம் ஜங்ஷன். வெல்கம் டு அரக்கோணம் ஜங்ஷன். அரக்கோணத்துலேருந்து 67 கிலோமீட்டர் சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல். ஸோ நம்ம ட்ரெயின் இங்கே நிற்காது, ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸ்பீடு கம்மியாயிடுச்சு. 26, 28 தான் இருக்குது ஸ்பீடு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:33. இப்போ நம்ம திருவள்ளூர் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக போயிட்டுருக்கு 10-12 மினிட்ஸு. ரைஸ் பெரம்பூர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் தான் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரீச் பண்ணுறதுக்கு. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. Please deboard carefully only after the train has come to a complete halt. சரி சொல்றேன். இப்போ தான் உள்ளே வருது. ஓகே, சென்ட்ரலுக்குள்ளே வருது. லைட்லாம் தெரியுது பாருங்கள். ஸ்டேஷன் 7:20 அரைவல் டைம், ஷெட்யூல் அரைவல். அதுக்கு முன்னாடி போயிடும். 7 minutes in advance. ஓ மை காட், அவ்வளோ மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஏறும்போது கம்மியாக இருந்துச்சு. வா, ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. 7 நிமிஷம் அட்வான்ஸ் நம்ம வந்துட்டோம். 7:20 வந்து ரீச் பண்ணணும். பட் 7:30 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. E1 எக்ஸிக்யூட்டிவ் சார் இப்போ தான் பார்க்குறோம். க்ளீனிங் ப்ராசஸ் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உள்ளே போக முடியல. ICF கோச் மேக் இன் இந்தியா, இந்தியன் ரயில்வே. இன்னமும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பைல் வச்சுருக்காங்க. ஸோ ஓட என்ட்ரன்ஸ் வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள். ಕಡೆ ನಾನು ನಡೀತಾ ಇರೋದು. மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஐயோ, பயங்கரமான கூட்டமாக இருக்குது. கூட்டத்தை பாருங்கள். ஃபைனலி நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். ஒரு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம சேனலில், எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் ஒரு வந்தே பாரத்தை வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூர்லேருந்து நம்ம சென்னை சிட்டிக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு. எதிர்பார்க்காத ட்ரிப்பு. லாஸ்ட் மினிட் ரஸ் இது. அதாவது இது பிளான் பண்ணவே இல்லை. ஸோ மைசூர் வந்துட்டோம். வேறு பஸ்ஸாக ட்ராவல் பண்ணி வரலாம் பார்த்தா பஸ் அவைலபிலிட்டி இல்லை. ப்ளஸ் ட்ரெயினுமே கிடையாது. வேறு எந்த ட்ரெயினும் கிடையாது. இல்லை ஃபுல்லு வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் சரி கிளிக் பண்ணி பார்ப்போன்னு வந்தால் தலைவர் ஃப்ரீயாக இருந்தார். ஒரு 1/2 hour கேப் தான். ஒரு 25 minutes இருந்துச்சு நினைக்கிறேன். உடனே ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் போயிட்டு போகிற வழியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாப் தான். மைசூர், பெங்களூர், கேசர் பெங்களூரு, காட்பாடி, ஃபைனலாக நம்ம சென்ட்ரல். அவ்வளோதான். சூப்பரான ஜேர்னி. டைமுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். தான் 7:20 இங்கே அரைவல், பட்டு 7:30 வந்துட்டாங்க. அங்கங்கே ஸ்லோ பண்ணாலும் பட் சூப்பராக ரீச் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஏசி, அதான் நமக்கு செட் ஆகலை. பயங்கரமாக இருந்துச்சு. இறங்க முடியல, அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணி அப்படியே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். மீண்டும் இன்னொரு சீக்கிரம் அண்டிதான். தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.